ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வை தீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட ஓபில வரும்போது என்னன்னு சொல்லுவாங்கன்னாக்கா, ரொம்ப சோர்வு ஜாஸ்தி இருக்கு, சர்மம் வந்து ரொம்ப வறண்டு போயிருக்கு, அடிக்கடிக்கு வயிறு வலி வருது, ஜீரண சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து அதிகமா சொல்றத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு, இது நம்மளுடைய இயற்கை மருத்துவத்துல இது சிகிச்சையோட இது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்மளுடைய தொப்புள்ல வந்து நம்ம வந்து எண்ணெய் வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த தொப்புள் அப்படின்னாலே நம்ம வந்து தொப்புள் கொடிக்கு தான் இது வந்து இருக்கே, மத்த எதுக்கு இது பயன்படும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறி கூட இருக்கும். அப்போ ஆண்களுக்கு ஏன் தொப்புள்? பெண்களுக்கு தொப்புள் கொடியோட இருக்கிறது. ஆனா ஆண்களுக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அது இல்ல விஷயம். ஆக்சுவலா வந்து இந்த தொப்புள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நரம்புடைய படுக்கைன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 72,000 நரம்புகள் அந்த இடத்துல ஒரு அ ஹப் மாரி ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த தொப்புள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய அந்த தொப்புளுடைய அந்த சருமத்துக்கும், அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வேகஸ் நர்வ் அப்படின்றது இருக்கு. இது பல ஃபங்ஷன வந்து மெயின்டெயின் பண்ணும். குறிப்பா நம்மளுடைய உடல் உறுப்புகளுடைய செயல்பாட்டுக்கு எல்லாமே, நம்மளுடைய ஜீரண சக்தி, நம்மளுடைய எலிமினேஷன், அதாவது டைஜெஷன், எலிமினேஷன் இது 2மே மெயின்டெயின் பண்றதுக்கு இந்த வேகஸ் நர்வ் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல நம்ம எண்ணெய் வைக்கிறது மூலியமா என்னென்ன பலன்கள்? இப்போ என்ன அப்படின்னா, எண்ணெய் எப்படி வைக்கிறது மேடம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் இப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்ன மாதிரி எண்ணெய்கள நம்ம யூஸ் பண்றது மூலியமா என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். ஆனா இது வைக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள நீங்க அந்த ப்ரொசீஜர ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, ரொம்ப அருமையான ரிசல்ட் இருக்குங்க. ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சர்மம் நல்லா பொலிவா ஆகறதுக்கு, ஒரு க்ளோயிங் ஸ்கின் வேணும் அப்படின்னா, இந்த பாதாம் எண்ணெய் இருக்குல்ல, இல்ல தேங்காய் எண்ணெய். இது 2த்துல ஏதாவது ஜஸ்ட் நம்ம ஒரு 2, 3 ட்ராப்ஸ் நம்ம வந்து அந்த தொப்புள்ல அத வந்து அந்த ட்ராப்ஸ விட்டுட்டு, அத நல்லா நம்ம தொப்புள சுத்தி கிளாக் வைஸா 10 தடவையும், ஆன்டி கிளாக் வைஸா நம்ம 10 தடவையும் நல்லா அப்ளிகேஷன் வந்து குடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, இது நம்மளுடைய சருமத்த நல்லா பொலிவாக்கி, ஹைட்ரேட் பண்ணும். அதாவது அந்த நீர் சத்த மெயின்டெயின் பண்ணும். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, உடல் முழுக்க நல்ல ரத்த ஓட்டத்த அதிகரிக்கிறதுக்கு இது செய்யும். ஸோ அப்போ உங்களுடைய சருமம் வறண்டு இல்லாம, நல்ல ஒரு ஜீவனோட, அந்த ஒரு பொலிவோட இருக்கறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். 2வது, இதே இந்த தொப்புள்ல நம்ம எண்ணெய் வைக்கிறது வந்து இஞ்சி எண்ணெய். இல்ல நம்ம வீட்லயே கூட இத செய்யலாம். எப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 10 எம்எல் ஆ நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். அதுல கொஞ்சமா இஞ்சிய வந்து நல்லா இடிச்சு போட்டு, கொஞ்சம் ஒரு 2, 3 மினிட்ஸ் அத நம்ம பாயில் பண்ணாலே, அந்த இஞ்சியோட எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லா அந்த எண்ணெயில போயிடும். அத ஆஃப் பண்ணிட்டு, அத வடிகட்டி, அந்த எண்ணெய ஜஸ்ட் ஒரு 4 டிராப்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இஞ்சி எண்ணெயோட சேர்த்து பெப்பர்மின்ட் ஆயில்ன்னு இருக்கு. இது ஒரு அரோமா ஆயில். இது 2த்தையும் சேர்த்து அந்த 10 டிராப்ஸ வந்து நம்ம தொப்புள்ல விட்டு, நல்ல ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷன்லயும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லயும் இத நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, இது நம்மளுடைய ஜீரண சக்திய அதிகமாக்கும். முக்கியமா இந்த வயித்தால போயிட்டு இருக்கிறது, அஜீரண தொந்தரவு இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் உபசமாவே வயிறு இருக்கிறது. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, "என்ன சாப்பிட்டாலும் எனக்கு வந்து ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு." இன்னும் சில பேர் வந்து அந்த ஏப்பம் வந்து ஒரு முட்டை கெட்டுப்போன முட்டை நாத்தம், அந்த ரோட்டன் ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஒமட்டல் இருந்துகிட்டே இருக்குன்னுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த தொப்புள்ல எண்ணெய் வைக்கிறது, அதுவும் இந்த இஞ்சி எண்ணெயும், பெப்பர்மின்ட் ஆயிலையும் சேர்த்து நம்ம இத வைக்கும்போது, இது வந்து நம்மளுடைய டைஜஷன சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப எக்ஸலன்ட்டான ஒரு ரெமெடின்னே சொல்லலாம். அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னாக்கா, விளக்கெண்ணெய். இந்த விளக்கெண்ணெய கொஞ்சம் நல்லெண்ணெயோட சேர்த்து, நம்ம தொப்புள்ல நல்லா இந்த மாதிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல 10, 10 எம்எல் 2த்தையும் ஈக்குவல் ரேஷியோல எடுத்துக்கிட்டு, நல்லா தொப்புள் சுத்தியும் இத நல்லா அப்ளை பண்ணிட்டு, இத நல்லா கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ்ல அப்ளிகேஷன பண்ணிட்டு, நம்ம ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடலுடைய சூட்ட தணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இந்த தொப்புள் வந்து நெறைய ஃபங்ஷன்ங்க. அதுல முக்கியமான விஷயம் நம்மளுடைய உடல் சூட்ட தணிக்கும்.
2வது இது நம்மளுடைய நரம்பு மண்டலத்துல இப்ப சொன்னேன்ல வேகஸ் நர்வ். இந்த வேகஸ் நர்வோடைய அந்த செயல்பாட்ட அதிகரிக்கும் போது, இது நம்மளுடைய மூளையில அந்த நரம்பு மண்டலத்துல பாராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன குடுக்கும். அப்போ அது வந்து நமக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ரிலாக்சேஷன ஏற்படுத்துறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த கேஸ்டர் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த விளக்கெண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ பித்தப்பையில வந்து கல்லு இருக்கக்கூடியது, உடம்புடைய சூட்டு ஜாஸ்தி இருக்கு. ஈவன் இந்த கர்ப்பப்பையில வரக்கூடிய தொந்தரவுகளுக்கு, இப்ப சினைப்பையில வந்து நீர்க்கட்டி இருக்கு, கர்ப்பப்பையில ஃபைப்ராய்டு யூட்ரஸா இருக்கு. அதே மாதிரி சில நேரத்துல பாத்தீங்கன்னா, எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஆஹ் இது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும், மலச்சிக்கலை தணிக்கிறதுக்கும் இந்த விளக்கெண்ணெயும், நல்லெண்ணெயும் சேர்த்து நம்ம தடவும்போது, அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு இதுவா இருக்கும். அடுத்தது நம்ம ஹார்மோன்ஸ பேலன்ஸ் பண்ணணும்னு வைங்க. இப்போ நெறைய பேருக்கு என்னன்னாக்கா, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும். பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கும். இன்னும் சில பேருக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பீரியட்ஸே வரவே வராது. அத நம்ம ரெகுலேட் பண்றதுக்கு கொய்யா இலை இருக்குல்ல, அது ஒரு 4 இல்ல 5 கொய்யா இலைய எடுத்துருவோம். தேங்காய் எண்ணெயில இது வந்து அந்த இலைய பிச்சு போட்டு, அத வந்து ஒரு 30 எம்எல் தேங்காய் எண்ணெய எடுத்துக்கலாம். இதுல அந்த 5 இலைய பிச்சு போட்டு அத கொதிக்க வச்சு, ஒரு 2 இல்ல 3 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சா போதும். இது கொதிச்சதுக்கு அப்புறமா இத நம்ம ஆஃப் பண்ணிட்டு, அத வடிகட்டி, அந்த வார்ம்த்தோட அந்த வெதுவெதுப்பான பதத்தோடயே நம்ம வந்து தொப்புள சுத்தி நம்ம இத தொப்புள் உள்ளேயும் நம்ம தண்ணி அந்த எண்ணெய விடுறோம். அத சுத்தியும் நம்ம இந்த மாதிரி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்ல அப்ளிகேஷன் குடுத்தோம் அப்படின்னா, இது நம்மளுடைய அந்த ஹார்மோன்ஸ ரெகுலேட் பண்ணும். இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் என்ன? சில பேருக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி தலைவலிக்கும். ஒத்த தலைவலி வர்றது. இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மூட் ஸ்விங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐயோ! பீரியட்ஸ் வருது அப்படின்னாலே நமக்கு ஒரு மாரி இரிட்டேட்டடா ஃபீல் ஆகுது. எதுக்கு எடுத்தாலும் நம்ம எரிஞ்செரிஞ்சு விழற மாதிரி இருக்கு. ஒரு மாரி ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருக்கு மைண்ட் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு இந்த இடத்துல நம்ம வந்து அந்த கொய்யா இலைய நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் போட்டு நம்ம அத வார்ம் ஆயிலோட அப்ளிகேஷன் பண்ணும்போது, இது நம்மளுடைய ஹார்மோன்ஸ ரெகுலேட் பண்ணும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், பெண்களுக்கு முகத்துல அந்த ரோமங்கள்லாம் வர்றதுக்கு காரணம் வந்து இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். அதுலயும் அவங்களுக்கு வந்து ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய அந்த டெஸ்டோஸ்டிரான் லெவல் ஜாஸ்தி ஆகுது. ஆண்ட்ரோஜன் ஜாஸ்தி ஆகுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆயில வந்து அப்ளை பண்றது மூலியமா நாளடைவுல அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன்ஸோடைய இதையும் கம்மி பண்ணி, அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி அந்த முகத்துல அந்த ரோமங்கள் வராம தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலா இதுக்கு நெறைய ப்ரொசீஜர் இருக்கு. அடுத்த வீடியோல இந்த எண்ணெய தொப்புள்ல வைக்கிறது, எந்தெந்த எண்ணெய், எப்படி வைக்கணும், என்ன பிரச்சனைக்கு அப்படின்றதோடைய கன்டினியூட்டிய நம்ம பார்க்கலாம். இன்னும் இந்த மாதிரி நெறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.